ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்ன ஃபிஷ் டேங்கில் எந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ் டேங்கில் எந்தெந்த பீசஸ் போட்டால் என்ன ஒரு ஃபிஷ் டேங்கில் எத்தனை பீஸ் போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் எந்த ஃபிஷ் டேங்கில் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன ஃபிஷஸ் போடலாம் அப்படின்ட்டுலாம் ஆல்ரெடி போட்டுரும். நம்ம சேனல் பார்த்து அஃபிஷியல் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் அடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாப்பிக்கில் நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு டாபிக் தான் நம்ம உங்கள்கிட்ட நீங்கள் அக்ரஸை வச்சுருக்கீங்க. ஸோ அந்த அக்வரியம் ஷாப்பில் நீங்கள் வீட்டில் இருக்கிற அக்வரியம் செட்டப் பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஸோ இங்கே வச்சிருக்க அந்த ஃபிஷ் டேங்கில் எத்தனை மாதிரி ஃபிஷஸ் போடலாம், என்ன மாதிரி ஃபிஷஸில் வளர்க்கலாம் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு ஃபிஷர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க? ஸோ இன்றைக்கி டாபிக் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டீங்க, ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அக்வரியம் ஷாப்பில் போய் நீங்கள் புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் வேணும்னே அப்படின்றீங்க. வாங்கிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தம்பிகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிஷ் டேங்க் ஏற்றுவாங்க, ஃபிஷ் டேங்க் வாங்குறாங்க. ஆனால் ஃபிஷ் டேங்க் தந்தாப்புல ஃபிஷஸ் வாங்க மாட்டாங்க. பார்த்தோன்னே அழகாக இருக்குன்ற 10 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணி ஃபிஷ் டேங்க் சைஸை விட இருக்கக்கூடிய ஃபிஷஸ் நிறையா வாங்கி போட்டுறாங்க. அதில் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு 5 சைஸில் கூட இந்த வரக்கூடிய இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா பீஸ் மட்டும் தான் வளர்க்க முடியும். அது என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த சின்ன பசங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபிஷ் டேங்கை வாங்கிட்டு போய் மினிமம் வந்து ஒரு 2 பேர் 3 கோல்டு பீஸ் 5 பீஸ் 6 பீஸ் வாங்கி போட்டு நிறைய ஃபிஷஸ் வந்து இறக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸு சில பிள்ளை எல்லாமே வந்து கோல்டு ஃபிஷஸ் வாங்குறே வந்து வளர்க்குறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்போம். ஆனால் சில பேர் நம்ம வந்து சின்ன ஆர்வத்தில் நம்ம பண்ணுறது எதுவே நம்ம மிஸ்டேக் நம்மளும் பண்ணியிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம பட்டதுக்கப்புறம் 4 பேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படி வீடியோலாம். இன்றைக்கி நான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது 10 கன்சியஸ் இருக்கக்கூடிய நீங்கள் பீட்டா ஃபிஷ் டேங்க் வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்வரியம் ஷாப் போய் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபிஷ் டேங்க் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கில் எத்தனை பீஸ் வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அக்வரியம் ஷாப் கேட்டிங்களே அவங்களே டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதில் முதல்ல பார்த்தா 10 கன்சியஸில் இருக்கக்கூடிய நம்ம வந்து சைஸை பார்த்துட்டோம். இப்போ நம்மகிட்ட பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 12க்கு 6 சைஸுங்க. இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கில் நீங்கள் வேணால் பீசஸ் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது சைஸை பார்த்துங்க. 12 இன்ச் நீளம், அதாவது 1 ஃபீட் இருக்கக்கூடியது 12 இன்ச் நீளமும், ஹைட் வந்து 6 இன்ச் அகலமும் உயரமும் கொண்டவும், அகலம் வந்து 4 இன்ச் வரை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கில் நம்ம எத்தனை பீஸ் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிஷ் டேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீட்டா பீஸ் பேர் விடலாம். ஸோ பார்ட்டிஷனை வச்சு பழக்கலாம். அது மட்டும் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலு பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 கார் சைஸில் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லா அக்வரியம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து இதில் வந்து இந்த 2 பேர் விடலாங்க. ஸோ மாலு பீசஸ் பேர் விடலாம். ரோட்டோட்ராஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக அது ஹைலைட்டாக வளரும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். ஜீப்ரா விடலாம். கப்பீஸ்லாம் வந்து மினிமம் தாராளமாக வந்து 2 பேர் 3 பேர் மேலே அழகாக விடலாங்க. இந்த மாதிரி ஃபிஷஸும் அவைலபிள் கிடச்சிருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபிஷ் டேங்கில் என்ன பேசிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது 3ஆக இருக்கக்கூடிய அது 2 பேருக்கு மேலே வளர்க்குறீங்க. ஒரு பெரிய ஃபிஷ் மான்ஸ்டர் ஃபிஷ் சார்க்கோ இல்லை வந்து இந்த கௌராமியோ இல்லை வந்து கோல்டுலேயே கொஞ்சம் வெரைட்டியாஸாக ஒரு 5 பேரை விடணும், ஒரு 5 பீஸ் 6 பீஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த 18 9 சைஸ் கூட இந்த ஃபிஷ் டேங்க் தாங்க. அது நம்ம ஷார்ட் வீடியோவில் ஒவ்வொரு ஃபிஷ் டேங்கில் என்னென்ன ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இந்த 18 9 சைஸில் கூடிய ஃபிஷ் டேங்கில் வந்து நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 2 ஷார்க்னா வந்து 2 பேர் விடலாம், கௌராமி 2 பேர் விடலாம். அப்போ வந்து நம்ம தேவையான ஃபிஷஸ் கோல்டு பேரில் வந்து பெரிய இருக்கக்கூடிய ஃபிஷ் பேர் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் பெரிய அழகாக இருக்கணும் 2 பேர் 3 பேர் விடணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு 18 9 சைஸ் கூடிய இந்த ஃபிஷ் டேங்க்னு சூஸ் பண்ணால் ஃபிஷஸும் வந்து ரொம்ப அடியாகுதுங்க, சீக்கிரம் டெத் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபிஷ் டேங்க் வாங்குறீங்க, ஃபிஷ் டேங்க் அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் இருக்கும், அழுக்கப்படாமல் இருக்கும்னா நீங்கள் வாங்கி போகிற பிஸ்னஸ் பொறுத்து இருக்குங்க. இப்போ நீங்கள் நாளாக தான் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் ஃபிஷ் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 20க்கு 10 சைஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ் டேங்க், அதாவது 1.5 அந்த 1 அடி அந்த தட்டில் இருக்கும். ஸோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு, ஹைட்டுன்னு பார்த்தா 10 இன்ச்சு இருக்கும். அங்கிட்டு வந்து அகலம் பார்த்தீங்கன்னா வந்து 15 இன்ச்சு இருக்கும். 20 10 8 அந்த சைஸில் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் டேங்கில் நம்ம வளர்க்கக்கூடிய ஃபிஷ் டேங்க் என்ன ஃபிஷஸ் வளர்க்கலாம்னா, மாலு ஃபிஷஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து 5 பேருக்கு மேலே வளர்த்துக்கலாம். இல்லை ஜீப்ரா பீசஸ் வளர்க்குறீங்கன்னா 5 பேர் 10 பேருக்கு கூட வளர்த்துக்கலாம். ஏன்னா அது ஸ்மால் பீஸ் தானே. அதே சைஸில் நீங்கள் கோல்டு பீஸை வளர்க்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 3 பேர்லேருந்து 4 பேர் வந்து பீசஸை வளர்த்துக்கலாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு பேசிக்காக தெரியும். புதுசாக ரைடரும் ஹைவிஸருக்கும் எல்லாருமே தெரியும். அப்புறம் புதுசாக ஒரு அக்வேரியமில் போய் நீங்கள் ஃபிஷ் டேங்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஃபிஷ் டேங்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 1 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் ஃபிஷ் டேங்க் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 2 அடிக்கு மேலே கூடிய ஃபிஷ் டேங்க்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. சொன்ன மாதிரி 2 அடிக்கு மேலே ஃபிஷ் டேங்க் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஃபிஷஸ் வாங்குறோமோ, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாடு பீசஸ் வளர்க்குறீங்க, இல்லை வந்து கப்பி பீஸாக வளர்க்குறீங்கன்னா ஒரு 2 அடிக்கு மேலே இருக்குன்னா
2 அடிக்கு மேலே போகும்போது இந்த எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சைஸில் பெருசாகக்கூடிய சார்க்காக இருக்கட்டும், இல்லை கௌராமியாக இருக்கட்டும், இல்லை வந்து கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அந்த மாதிரி வளர்க்கும்போது பேரை வந்து குறைச்சிக்கணும். அதாவது 2 பேர் 3 பேர் போது உங்களுக்கு ஃபிஷ் டேங்கும் வந்து சீக்கிரமாக டஸ்ட் ஆகாது. சப்போஸ் இல்லைப்பா நான் வளர்க்கணும் ஆகணும் அப்படின்னா டஸ்ட் ஆகாமல் வளர்க்கணும்னா அது இருந்தாப்புல ஒரு ஃபில்ட்ரேஷன், நல்ல ஃபில்ட்ரேஷன், அதாவது ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரோ இல்லை டாப் ஃபில்ட்ரோ அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் கிளீனர் வச்சு ஸ்பான்ஸ் ஃபில்ட்ரோ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் டேங்கும் அழுக்காகாது, ஃபிஷ்ஷும் டெத் ஆகாமல் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஃபிஷ் டேங்க் வாங்கியிருப்போம், ஃபிஷ்ஷஸ் வாங்குறது வந்து வளர்க்குறத வாங்கியிருப்போம். அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீன் இடத்துல வந்து 20 மீன் 30 மீன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து அதுவே ஆக்சிஜன் பத்தாமல் இறக்குற காரணம் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கலாம் ஃபிஷ் டேங்க் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், ஃபிஷ் அடிக்கடி இறக்குற காரணம் வீடியோவில் போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துருவாங்க. இப்போ நான் சொல்லிக்கிறது தான், ஒரு குறிப்பிட்ட டேங்கில் இத்தனை ஃபிஷ் தான் வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷஸ் வளர்க்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.